தென்காசி செங்கோட்டையில் எங்கே பார்த்தாலும் ஒரே பரோட்டா கடை தான். ஒரு நல்ல சாப்பிட்றதுக்கு ஒரு சைவ ஹோட்டலே இல்லையாப்பா தென்காசியில் அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இப்போ பார்த்தோம்னா தென்காசியில் நம்ம காசி விசாலாட்சியை நம்ம வந்து தரிசித்த பிறகு தென்காசியில் எங்கே சாப்பிட்லாம், அது ஒரு சைவ ஹோட்டலாக எங்கே சாப்பிட்லாம், மெஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நாம் வர வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம ராஜ் மெஸ். ஸோ நம்ம நிற்கிற இடம் தான் அந்த ராஜ் மெஸ். அந்த ராஜ் மெஸ்ஸில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்கள். என் பேர் ரமேஷ் சார். ஓகேங்க. இந்த ராஜ் மெஸ் எவ்வளோ காலமாக இருக்குது, இதோட சிறப்பு என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ராஜ் மெஸ் வந்து எங்கள் பாட்டி காலத்தில் ஆரம்பித்தாங்க. 1970 ஆரம்பிச்சது. 48 வருஷமாக இது ரன்னிங் ஆகிட்டு ஓடிட்டுருக்கு. பட் பாட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. பாட்டிக்கு அப்புறம் அப்பாவும் பெரிய சித்தப்பாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நானும் தம்பியும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாம். இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த ராஜ் மெஸ் இதோட என்னென்ன வெரைட்டிஸ் இது இருக்குன்னு சொல்லுங்கள். சார் காலையில் வழக்கம் போல் இட்லி, பூரி, பொங்கல், தோசை அது நார்மலாக கொடுக்குற மாதிரி. மத்தியானம் வந்து சாப்பாடு, ஃபுல் சாப்பாடு மீல்ஸ் கொடுக்குறோம். ஆமாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வந்து வத்த குழம்பும் கொத்தமல்லி சட்னி தான் எங்களுடைய ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியவங்க கஸ்டமர். அதுவும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி, இடியாப்பம், புரோட்டா, கோதுமை புரோட்டா, கொத்து புரோட்டா வகைகள், அது போக ஒரு 25 வகையான தோசைகள் எல்லாம் கொடுக்குறோம். பாரம்பரியமான வகைகள். ஆமாம். கோதுமை, கேழ்வரகு, திணை, கம்பு இந்த மாதிரி தோசையெல்லாம் கொடுக்குறோம். இந்த 47 வருஷத்தில் உங்களோட இந்த பயணங்களில் வந்து எப்படி இருக்குங்க? இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மக்கள் வந்து எப்படி என்ன எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரியான உணவு முறைகளை எதிர்பார்க்குறாங்க? நிறைய பேர் இப்போ வந்து சைனீஸ் ஐட்டம் கேட்டுட்டு இருந்தாங்க இடையில. இப்போ சுகரு, ப்ரெஷரு இந்த மாதிரி மெடிக்கல் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே பாரம்பரியமாக இந்த கேழ்வரகு, கம்பு, திணை இது கொஞ்சம் மாறிட்டு வராங்க. சரிங்க. இப்போ அந்த மாதிரி வந்து சிறுதானிய உணவுகள் வந்து உங்கள்கிட்ட கிடைக்குதா? சிறுதானிய உணவுகள் எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? கேழ்வரகு, கம்பு, திணை, சோளம், அதை வச்சு என்னென்ன பண்ணுறீங்க? தோசை ஐட்டம் பண்ணுறோம், உப்புமா ஐட்டம் பண்ணுறோம். சரிங்க. படுதா பார்த்தோம்னாக்கா நம்ம ராஜ் மெஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்தேன்னா இந்த உங்களுக்கு உள்ள அந்த சிறுதானிய உணவுகள் வேணும்னாலும் இங்கே கிடைக்கும். நார்மலாக வந்து சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, பரோட்டாஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நாம் வந்து இங்கே காலையில் டிஃபன் சாப்பிட்ட வகையில் இட்லி, தோசை வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னா பொங்கலும் இங்கே வந்து கொஞ்சம் நல்ல வெரைட்டியாக கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ இங்கே இதோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காலையில் டிஃபன் வந்து 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் மத்தியானம் 11:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கிறோம். ஈவினிங் வந்து 5:30 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து சீசன் அப்படின்னாக்கா இங்கே எப்படிங்க? சீசனில் மட்டும்தான் இங்கே தென்காசி இதில் வந்து நிறைய கூட்டம் இருக்குங்களா, இல்லை எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு எப்படிங்க பிஸ்னஸ்? நமக்கு வந்து சீசன் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதமும் நமக்கு வெளியூர்லேருந்து நிறைய கஸ்டமர் வாடிக்கையாக வராங்க. ரொம்ப வருஷமாக வராங்க. நம்ம நல்ல கூட்டங்கள் இருக்கும். மற்ற நேரங்களில் லோக்கல் கஸ்டமர் தான். அத்தனை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, வர போகிற வியாபாரிகள் எல்லாருமே இங்கே வராங்க. கேரளாவிலேருந்து ரெகுலராக கஸ்டமர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தென்காசிக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு நல்ல வீட்டு முறை அந்த வெஜிடேரியன் சாப்பாடு மெஸ்ஸில் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் வரலாம். இங்கே நம்ம ராஜ் மெஸ்க்கு நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்லாம். ஸோ நாமளும் சாப்பிட்டு பார்த்த வகையில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த விலைகள் எல்லாமே ஒரு நார்மலான ப்ரைஸில் ஒரு நல்ல தரமான ஒரு நம்ம ஃபுட்டை வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் தென்காசி வரும்போது மறக்காமல் நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் வந்து ராஜ் மெஸ்ஸாக இருக்கலாம். நன்றிங்க. தேங்க்ஸ்.